இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் தான். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக போகலாம். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 5வது அதிகாரம் 39வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 5 verse 39. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. இந்த வசனத்தை குறித்து அநேக புறஜாதியினர் என்னிடத்தில் வாதம் செய்ததுண்டு. பல கிறிஸ்துவர்களும் இதை தவறாக புரிந்து கொண்டு என்னிடம் கேள்வி எழுப்பினது உண்டு. இன்றைக்கு இதன் விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்திற்கு நேரடியான அர்த்தம் எடுத்துக்கொண்டால், இயேசு சொல்ல வந்த சத்தியத்தை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. டைரக்ட் மீனிங், லிட்ரலாக அப்படி ஒரு மீனிங் நம்ம எடுத்துக்கிட்டால் அதில் இருக்க சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. நேரடியான அர்த்தம் நீங்கள் நினைப்பது போல் இருக்குமே ஆனால் உபதேசித்த இயேசுவே இதனை செயல்படுத்தாமல் இருந்திருக்க மாட்டார். அதாவது லிட்ரலாக அதே மீனிங்காக இருந்தால் அவரும் அதை கண்டிப்பாக கடைப்பிடிச்சிருப்பார், செய்து காட்டியிருப்பார், செயல் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், யூதாஸ் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை காட்டி கொடுத்ததுக்கு பிறகு அவரை விசாரிப்பதற்காக பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு அவரை கொண்டுட்டு போவாங்க. அந்த இடத்துல இயேசுனுடைய அவருடைய சீஷர்களை பற்றியும் அவர்களுடைய போதனையை பற்றியும் இயேசு இடத்துல அந்த பிரதான ஆசாரியன் விசாரிப்பான். அதுக்கு இயேசுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பொலைட்டாக தான் பதில் சொல்வார். அங்கே நடந்த சம்பவத்தை தான் நான் இப்போ வாசிக்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். யோவான் 18வது அதிகாரம் 22லிருந்து 23. ஜான் சாப்டர் 18 verse 22 to 23. இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறைந்தான். அவன் என்ன பண்ணுறான், பிரதான ஆசாரியர் எதிர்க்க இவன் சலுகையை வாங்கிறதுக்கோ இல்லை அந்த ஆசாரியன் இந்த சேவகனை மெச்சிக்கிறதுக்கோ என்னமோ தெரில, இயேசு சொன்ன ஒரு பொலைட்டான பதிலுக்கு அவன் சொல்கிறான், இவ்வளோ பெரிய ஆளுக்கு முன்னாடி இப்படியா நீ ஒரு அசால்ட்டாக ஒரு பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு இயேசு அறையிறான். இயேசு அவனை நோக்கி சொல்கிறாரு, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி. நான் என்ன தப்பாக பேசிட்டேன், தப்பாக பேசியிருந்தா சொல்லு. நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறார்? என்னை ஏன்டா அப்போ அடிக்கிற? என்ன ரீசன்? நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? நான் என்ன தகாததை பேசினேன்னு சொல்லி கேட்கிறார். எனவே நேரடியான அர்த்தம், ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று அந்த நேரடியாக அர்த்தம் இருக்குமே ஆனால் அதை உபதேசித்து அவர் அங்கே செய்திருப்பார். தன்னை அறைந்தவனை இயேசு ஏன் கேள்வி கேட்க வேண்டும்? என்னை ஏன் அறைந்த அப்படின்னு ஏன் கேள்வி கேட்கணும்? மாறாக மறு கன்னத்தையும் அவர் கொடுத்திருப்பாரே அறைவதற்கு. ஸோ அவர் அப்படி மீன் பண்ணி அதை சொல்லவில்லை என்பது நமக்கு நன்றாகவே இதனை புரிந்து கொள்ள முடிகிறது, தெரிகிறது. எனவே கிறிஸ்துவர்களாகிய நாம் யாரையும் எங்கேயும் ஏன் எதற்கு என்ற கேள்வி கூட கேட்காமல் அடி வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்கள். கேள்வி கேட்கலாம், அது நம்முடைய உரிமை, தவறில்லை. அதையே தான் இயேசுவும் தன்னை அடித்தவனை பார்த்து அந்த செயலை செய்கிறார், கேள்வி கேட்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன் உதாரணமாக இருப்பது இயேசுவே. அதை புரிந்து கொள்ளலாம். அடுத்து இயேசு மத்தேயு அந்த 5வது அதிகாரம் 39 சொல்லும்போது பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று முதலில் சொல்லிவிட்டு தான் சொல்லிய சத்தியத்திற்கு மேலும் அழுத்தம் கொடுக்கும் விதமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு என்று சொல்லி அந்த சத்தியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தன்னுடைய உபதேசத்தில் அதுபோல் அழுத்தம் கொடுக்கும் விதமாக நிறைய இடத்துல அவர் பேசியிருக்கிறார். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு வேதாகமத்தில் பல இடங்களில் கூறியிருப்பதை நம்ம வாசிக்க முடியும். வேதம் வாசிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். நேரடியாக அர்த்தம் கொண்டால்
இதில் என்ன புதுமை? எல்லோருக்கும் தானே காது இருக்குது, எல்லோரும் தானே கேட்பாங்க என்பது போல் நமக்கு தோணும். டைரெக்டாக அதுக்கு நம்ம மீனிங் எடுத்துக்கிட்டா அர்த்தம் அதுவல்ல. கேட்பதற்கு மனதுள்ளவன் மட்டும்தான் கேட்பான், காது உள்ளவன் எல்லோரும் கேட்பது இல்லை. ஸோ இயேசு என்ன சொல்ல வராரு? நான் பிரசங்கிப்பதை நீ கேட்க விரும்பினால், உனக்கு அதை கேட்பதற்கு மனது இருந்தால் கேளு என்பதுதான் அதனுடைய பொருள். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே அதே போல தான் பல இடங்களில் பாருங்கள், அவர் அழுத்தம் கொடுக்கும் விதமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். எனவே இந்த இப்போ இந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பாருங்கள், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னா கூட சரி, கிறிஸ்துவனா நீ என்ன ஒருத்தரை போய் நீ கண்டிப்பாக காரணம் கேட்கலாம், கேள்வி கேட்கலாம், அல்லது நியாயம் கேட்கலாம். அதில் ஒரு தவறும் இல்லை. அதே சமயத்தில் தீமைக்கு நீ எதிர்த்து நிற்க வேண்டாம் என்பது தான் அங்கே அவர் அழுத்தப்படுத்தி சொல்லுகிறதுனால நம்ம திருப்பி அடிக்கக்கூடாது, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது என்பதையும் நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே இருக்கிற சத்தியத்தினுடைய சாராம்சம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரன் இல்லையா? அப்படிப்பட்ட ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் பாருங்கள் என்ன நடந்தது. ஒரு சம்பவத்தை வரைக்கும் நான் எக்ஸாம்பிளுக்காக கொண்டு வரேன். பெஸ்து என்பவன் அந்த நாட்டிற்கு அதிபதியாக இருந்த காலத்தில் அப்போஸ்தலர் பவுல் நியாயம் விசாரிப்பதற்காக பெஸ்துவுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட போது நடந்த சம்பவம் இது. அப்போஸ்தலர் 25வது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் 25வது அதிகாரம் 10-11, ஆக்ட்ஸ் சாப்டர் 25 verse 10-11. அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கிறேன், அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் தயவு பண்ணும் பொருட்டு இவர்கள் என்மேல் குற்றம் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது, முடியாது. ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று சொல்லுகிறான். பாருங்க அப்போஸ்தலர் பவுல். இப்போது இந்த பவுல் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யூதர்களால் ஒன்றுக்கும் குறைய 40 அடியாக 5 தரம் 5 times அடிப்பட்டவர். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டவர். மிலாறுகள் மீன்ஸ் ராடு. ஒரு தரம் கல்லெறியப்பட்டவர். அப்படிப்பட்ட பவுல் என்ன இங்கே சொல்கிறாரு? ராயனுக்கு அபயமிடுகிறார். அப்போது ஆனாலும் என்ன இங்கே நடக்குது? யூதர்களால் தனக்கு ஒரு அநியாயம் செய்யப்படுவதை உணர்ந்த பவுல் நியாயமாக தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்காமல் தட்டி கேட்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா! அதை தான் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இயேசு அதை தான் செய்தார். நியாயமாக நான் கேட்குறேன், என்னை ஏன்பா அரைஞ்ச? நான் என்ன நியாயத்தை தானே சொன்னேன், கரெக்டாக தானே பேசினேன், என்னையே அரைஞ்ச அப்படின்றாரு. இங்கே யூதர்கள் எல்லாம் அவருக்கு ஒரு சதி வலை பின்னி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபோர்ஜாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதுக்கு அவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டாக பெஸ்துவும் என்ன பண்ணுறான், நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிற வேலையிலே சுதாரித்து கொண்ட பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள் கரெக்டாக. அதை தான் நான் ராயனுக்கு ராயன் பாருங்கள், ரோமர்கள் தான் அன்றைய தினத்தில் ஒட்டுமொத்த உலக சாம்ராஜ்யத்துக்கே கண்ட்ரோலாக இருக்கிறாங்க. அப்போது சுப்ரீம் பவருக்கு அந்த ராயனுக்கு நான் அபயமிடுகிறேன். பிகாஸ் நான் ஒரு ரோம சிட்டிசன், எனக்கு அந்த உரிமை இருக்குது. என்ன நியாயம் விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதன் உட்பட்டு தான் நீங்கள் செய்ய முடியும். ஏதோ எடுத்தங்கவுத்தெல்லாம் பண்ணிட முடியாதுன்னு அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் பவுல் அங்கே சொல்லுகிறார். அப்போது எனவே நாம் வாழ்கிற இந்த ஜனநாயக நாட்டில் கூட பாருங்கள், நமக்கும் மற்றவர்களைப் போல உரிமை இருக்கும் பொழுது நம் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாட்டின் மகனாகவோ மகளாகவோ நம்முடைய உரிமைக்காக நாம் கேள்வி கேட்கலாம். அதே சமயத்தில் சண்டை போடவோ வன்முறையில் ஈடுபடவோ கூடாது. அதை தான் இயேசு அந்த 5:39 சொல்கிறார், தீமைக்கு எதிர்த்து நிற்க கூடாது. நம்ம எதுக்காக அப்போ பொறுத்து போகணும் பிரதர்?
அதனால் நமக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நமக்கு தோணும், ஆப்வியஸ்லி அது தோணும். மத்தேயு 5வது அதிகாரம் அந்த மலை பிரசங்கத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். மத்தேயு 5:10-12 3 வசனத்தை ஒண்டி ஒரு கீ பாயிண்ட்ஸ்க்காக நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். மேத்யூ சாப்டர் 5:10-12. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி யாருங்க? நம்முடைய நீதி இயேசு. அல்லேலூயா. அப்போ அந்த நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் யாருங்க? பாக்கியவான்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். என்னப்பா, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, என் வேலையை நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். நான் வேலை செய்கிற இடங்கள்லையும் சரி, நான் ஊழியம் பார்க்குற இடங்கள்லையும் சரி, நான் குடியிருக்கிற வீடுகள்லையும் சரி, எனக்கு எதிராக ஃபால்ஸ் அக்யூசேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. என் கேரக்டரை அசாசினேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது என்ன முறையில் நியாயம்? இது நல்லது இல்லையே. நான் இப்படி துன்பப்படுறேனே, கஷ்டப்படுறேனேன்னு நினைக்கும் போது வசனம் உங்களை ஆறுதல் படுத்துகிறது, நீங்கள் பாக்கியவான்கள் என்று. அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். இங்கே இல்லைங்க, பரலோகத்தில் உங்களை பலன் மிகுதியாக இருக்கும். அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நீங்கள் கை கொண்டு நடக்கும்போது அந்த பலன் எங்கே இருக்கும்? பரலோகத்தில் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது யார் கடைசியாக அப்படி துன்பப்படுத்தப்பட்டது? யோவான் ஸ்நானனோட தலை துண்டிக்கப்பட்டது. நீதி நிமித்தம், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது. அப்போ அதுபோல் நம்மளுடைய நீதி நிமித்தம் நம்ம துன்பப்படுறோம், இயேசுவின் நிமித்தம் நம்ம துன்பப்படுறோன்னா நம்ம யாருங்க? பாக்கியவான்கள். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவையில்லாமல் எங்ககிட்ட மோதுறாங்களே, தேவையில்லாத நம்ம எங்கள் சர்ச்சில் உள்ளே பூந்து அடிக்கிறாங்களே, தேவையில்லாத எங்களை ஒரு இடத்துல ஊழியம் செய்ய விடுறது இல்லையே, எங்களை சுற்றி பண்ணுறாங்களே, நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கிறது இல்லையே, எங்களை வேணும்னே வெறுக்கிறாங்களே, எங்களை வேணும்னே பழி போடுறாங்களே, எங்களை வேணும்னே கண்டாலே கேலி கிண்டல் செய்கிறார்களே நினைக்கும் போது நினைத்து கொள்ளுங்கள், இந்த மலை பிரசங்கம் தான். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 20:22 சொல்லுகிறது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. அவன் செய்துட்டான், இருந்தாலும் நான் அதை செய்வேன் திருப்பி. அவன் ஒரு அடி அடித்தான், நான் 2 அடியாவது அடிப்பேன். அவனை நேரில் அடிக்கலனா கூட அவனை என்ன பண்ணுவேன்? நான் மறைமுகமாக அடிப்பேன். அவனை எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு எனக்கு தெரியும், அதை நான் செய்வேன் அப்படின்னு நீ நினைக்காத. நீ என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். உன்னை ரட்சிப்பதோடு மட்டுமல்ல, உனக்கான நியாயத்தை அவர் செய்வார். உனக்காக அவர் நியாயம் விசாரிப்பார். அல்லேலூயா. உபாகமம் 32:35 சொல்லுகிறது, பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு காத்திரு. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். யார் உன்னை அப்படி துன்பப்படுத்தினாங்களோ, யார் உனக்கு அப்படி நெருக்கடி ஏற்படுத்தினாங்களோ, நீ தீமைக்கு தீமை எதிர்க்காம கர்த்தரை நோக்கி நீ பார்த்து கொண்டிருப்பதனாலே ஏற்ற காலத்தில் அவருடைய கால்கள் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். சடுதியில் அப்படி வந்துட்டு போயிடும். பார்த்துக்கங்க, கர்த்தருக்காக காத்திருங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். எதெல்லாம் யோக்கியமாக இருக்குமோ அந்த காரியத்தை எல்லாருக்கும் முன்பாக செய்ய பாருங்க. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், நீங்கள் கிறிஸ்துவ ஜனம் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் ஆக்டிவிட்டீஸில், உங்கள் கிரியையில் நீங்கள் காட்டுங்க. மாறாக ஒருத்தருக்கும் நீங்கள் தீமை செய்திடாதீங்க. உலகத்தரமான மக்கள் என்ன பண்ணுவாங்க? யாராவது ஒருத்தர் தீமை செய்துட்டா என்ன பண்ணுவாங்க? ஆள் செட் பண்ணி அடிப்பாங்க, பில்லி சூனிய மந்திரங்கள் செய்து விட்டுருவாங்க, சபிப்பாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க, ஊரெல்லாம் போய் அவங்களுடைய பேரை தூற்றுவார்கள். இதெல்லாம் நீ செய்யாத. நீ யோக்கியமானதை செய். நீ கர்த்தருக்கு காத்திரு. தீமைக்கு தீமை நீ எதிர்த்து நிற்காதே. அதை தான் அர்த்தப்படுகிறது. நீதிமொழிகள் 25:21-22 வாசிக்கிறேன் பாருங்க. ப்ரோவர்ஸ் சாப்டர் 25:21-22. உன் சத்ரு பசியாயிருந்தால்
அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழலை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். யோகியமானவைகளை செய் என்று சொன்னாங்கல்ல, யோகியமானவைகளில் என்னென்னலாம் செய்ய முடியும் பாருங்க. உனக்கு தெரியும் உன்னை அவன் தான் கவுத்து போட்டான்னு சொல்லி, உனக்கு தெரியும் வேண்டுமென்றே இவன் தான் கல் எறிகிறான் என்று சொல்லி, ஆனாலும் அவன் பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, தண்ணீர் கொடு, உனக்கான பலனை கர்த்தர் கொடுப்பார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கிற பாருங்க. சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? நீங்கள் அநியாயத்தை சகிக்கும் பொழுதும் அந்த நஷ்டத்தை பொறுத்து கொள்ளும் பொழுதும் தான் ஏற்ற பலன் பரலோகத்தில் உங்களுக்கு காத்திருக்கும். அல்லேலூயா. ஏன் அப்படி பண்ணுகிறதில்லை? அவிசுவாசிகள் முன்பாக விசுவாசிகளாகிய நீங்கள், கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டிய நீங்கள் ஒருவருக்கு ஒரு புறம் பேசிக்கொண்டு, சர்ச்சிலேயே கலகம் ஏற்படுத்தி கொண்டு, பாஸ்டருக்கு விரோதமாக பேசிக்கொண்டு, அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு ஏன் இருக்கணும்? அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நீங்கள் பொறுத்து கொள்ளுகிறது இல்லையே, ஏன் பொறுத்து கொள்ள வேண்டும்? அதான் இங்கே வசனம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல். பேதுருவும் பாருங்க எழுதின அந்த பொதுவான நிருபத்தில் என்ன சொல்கிறாரு, தீமைக்கு தீமையும் அவன் என்ன உதாசனப்படுத்த நானும் அவனை உதாசனப்படுத்தி காட்டுவேன் அப்படின்னு எல்லா விதத்துலேயுமே நீ சரி கட்டணும்னு நினைக்காத. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அங்கே ஒரு கீ இருக்குது. ஆசீர்வாதத்தை சுதந்திரம் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். மாறாக என்ன பண்ணாதீங்க, சபிக்காதீங்க. என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. ஏன் பாருங்க, இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஒருவன் உனது வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. அதுதானே அங்கே இருக்குது. இப்போது நாம் போயிட்டு ஒரு எதிரில் இருக்கிறவனை ஒரு அறையணுன்னா என் ரைட் கையை வச்சு அரைஞ்சா அவன் லெஃப்ட்டுக்கு தான் போகும். அப்போ இங்கே வலது கரணத்தில் அரையணுன்னா அப்படி என்ன பண்ணணும், நான் இப்படி தான் நோக்கி அடிக்கணும். இப்படி அரைஞ்சாதான் அவனோட ரைட்டில் படும், அவனுக்கு லெஃப்டாக அப்படி சைடு வாங்கும். இதுதானே இது. அப்போ இங்கே எப்படி நடக்கும்? அப்போ என்ன சொல்கிறாங்க பெரிய பெரிய அறிஞர்கள், ஸ்காலர்ஸ் எல்லாம், யூதர்கள் இப்படி அடிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது, அந்த நாட்களில் இப்படி அடிப்பது உண்டுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ தெரியாத விஷயத்தை பற்றி நம்ம பேச வேணாம். ஆனால் வசனத்தின்படி பார்த்தா கூட சரி, நாம் இப்படி ரைட்டில் இப்படி ஃபஸ்ட்டு அடிக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு முயற்சி எடுக்கணும். இது முயற்சி எடுக்க தேவை. சடுதியில் பலார்னு அரைஞ்சிடலாம், நம்ம கைக்கு வாட்டமாக இருக்கும். இப்படின்னா நம்ம ஒரு முயற்சி எடுத்து அடிக்கணும். அடிச்சிட்டோன்னா தான் அவன் பக்கம் இப்படி வரும் இல்லைங்களா? அப்போது அங்கே என்ன வசனம் சொல்லுது பாருங்கள், ஒரு முயற்சி உனக்காக எடுக்கப்படும் பொழுது நீ தப்பே செய்யலை, பலவாறுன்னு ஒரு அரையறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறான் இல்லையா? அப்படி போகும்போது நீ தப்பே செய்யலை, உன்னுடைய ஆஃபீஸில், நீ வேலை செய்கிற இடங்களில், உன் ஸ்கூல்ஸில், அப்புறம் நீ இருக்கிற வீடு பக்கத்தில், உன்னுடைய ரிலேட்டிவில், இப்படி எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும், உன் சர்ச்சுக்கு விரோதமாக, மினிஸ்ட்ரிக்கு விரோதமாக, எந்த இடத்துலையும் நீ தப்பே செய்யாமல் உனக்கு விரோதமாக ஒருத்தவங்க முயற்சி எடுக்கும் பொழுது நீ அதை பொறுத்துக்கொள், கம்முன்னு மறு கணத்தையும் கொடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவன் இதுக்கு முயற்சி எடுத்து அடித்தா அதில் ஈஸியாக அடிக்கலாமே, இருந்தாலும் பரவாயில்ல நீ கம்முனே இரு அப்படின்னு அர்த்தம். பொறுத்துப்போ, சகித்துப்போ, நஷ்டத்தை தாங்கிக்கொள் என்பதாகத்தான் இது பொருள்படுகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எனவே இதை லிட்ரலான ஒரு மீனிங் எடுத்துகிட்டு யார் அடித்தாலும் நம்ம திருப்பி வாங்கிக்கணும், அப்புறம் இதை பொருட்படுத்தக்கூடாது. அநேக இஸ்லாத்து மக்களும் சரி, பிரஜாதியினர்களும் சரி இந்த கேள்வி கேட்பதுண்டு. அரைச்சா வாங்கிக்குவீங்களா, அவர் தான் சொல்லிட்டு போயிருக்காரு, இல்லை அவர் தான் வாங்கியிருக்காரா, அவர் பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதனுடைய சத்தியம் இருக்கிறது, அந்த சத்தியத்தினுடைய சாராம்சம் என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த இந்த நாளிகையில் இந்த அருமையான இந்த ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானித்து இருக்கிறோம். உங்களுக்கு இது பற்றின ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம், தார்மீகமாக சொல்லுங்கள். அதில் ஒரு எதிர்ப்பும் கிடையாது, நான் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அதனால் நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கேட்குற கேள்விகளுக்கும் தொடர்ச்சியாக நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். 1 by 1 வரும். அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பேஷன்ஸாக. சரி,
கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு கூட வேறு ஒரு நாள் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மனவாட்டி சபை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மரணாதா. ஆமென்.